தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை RKIS அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. நாம் இந்த சேனலில் தொடர்ச்சியாக பொது தமிழுக்கு, அதாவது டெட்டுக்கான பொது தமிழுக்கான இலவச தேர்வுகள்ன்றது பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் 6th இருக்கக்கூடிய டேர்ம் 3 ஒரு டெஸ்ட்டுன்றது பார்க்க போகிறோம். டேர்ம் 3ல் நல்லா ஆராய்ந்து மிக முக்கியமான 100 வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து இந்த டெஸ்ட்டுன்றது நீங்கள் கொடுங்க. கடைசியில் 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் போட்டிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. புதுசாக வந்தவங்களுக்காக ஒரு ஷவுட் அவுட் மட்டும் கொடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த புது டெஸ்ட் பேட்சில், அதுவும் இலவச டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக அதில் ஷெடியூலும் போட்டிருப்போம். அந்த ஷெடியூலில் என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம டெய்லியும் காலையில் 7க்கு அப்லோட் பண்ணிடுவோம் அந்த PDF ஸோ அதற்கான தெளிவான விடை குறிப்பு ஈவினிங் 6:30க்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஷெடியூல் எடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேர்வை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக உள்ள கொஸ்டினுக்குள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். முதல் கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் என்ன? தேசியம் உடுத்திய, அதாவது தேசியம் அல்லது தேசம் உடுத்திய நூலாடை என குறிப்பிடப்படுவது நம்மளுடைய திருக்குறள். ரெண்டாவது வினா பாருங்கள். சரியான கூற்றுகளை தெரிக. காந்தியடிகள் 1921 தமிழகத்திற்கு முதன்முறையாக வந்தார். கிடையாது. 1919 வந்திருப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. 1937 சென்னையில் இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். எஸ், கரெக்ட். 1937 நடைபெற்ற சென்னையில் இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். கரெக்ட். திருக்குறள் காந்தியடிகளை கவர்ந்த நூலாகும். எஸ், அதுவும் கரெக்ட். திருக்குறள் காந்தியடிகளை கவர்ந்த நூல். திருக்குறளை அவருக்கு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காரைக்குடியில் காந்தியடிகள் தங்கிய ஊர் கானாடு காத்தான். அதுவும் கரெக்ட். காரைக்குடியில் தங்கியிருப்பார் அவருடைய நண்பர் செல்வந்தர் வீட்டில். அது கானாடு காத்தான். ஸோ அப்போ 2, 3, 4 சரி, 1 என்பது தவறு. மூணாவது வினா பாருங்க. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறும் தமிழ் இலக்கணம் எது? அதாவது என்ன பண்ணுறாங்க, மருந்தை தேனில் கலந்து கொடுக்குறாங்களாம். ஸோ அது கசப்பு தன்மை தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி கருத்துக்களை தமிழ் இலக்கணத்தில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கருத்துக்களை கொடுக்குறாங்க, சுவை கலந்து கொடுக்குறாங்க. அது என்ன இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம். நாலாவது வினா பாருங்க. இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது. இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் பெரியவர் யார்? இது எவரின் கூற்று? யாரை குறிப்பிடுறாரு? உவேசா அவர்களை குறிப்பிடுறாரு. யார் குறிப்பிட்டா? காந்தியடிகள் குறிப்பிட்டார். அடுத்து 5வது வினா பாருங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய்மானவர் அவர்கள் பாடல்கள். 6வது வினா பாருங்க. மணிமேகலையில் கையில் இருந்த அமுத சுரபில் உணவிட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபில் உணவிட்ட பெண் யார்? ஆதிரை. 7வது வினா பாருங்க. மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதற்கு தேவையான குணங்களுள் அல்லாதது எது? அப்போ தனக்குன்னு வாழாமல் பிறருக்கு வாழணும். என்ன இருக்கணும்? அருள், பரிவு, நன்றிலாம் தனக்குன்னு இருக்கணும். ஸோ அப்போ தேவையான குணங்கள் அல்லாது நட்பு. 8வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. இடுகுறி பொது பெயர், காரண பொது பெயர் இருக்குது. அதே மாதிரி இடகுறி சிறப்பு பெயர், காரண சிறப்பு பெயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் இடுகுறி பொது பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரம், காடு. இடுகுறியில் பொது பெயர். இடுகுறியில் அதே சிறப்பு பெயர் என்ன இருக்குது? மாமரம், வாழைமரம்னு சொல்கிறது. அடுத்து காரண பொது பெயர் எதுக்கு? பறவை, பறக்கிறதுனால பறவை, ஆணி, அதெல்லாம் சொல்கிறோம். காரண சிறப்பு பெயர் எது இருக்குது? மரங்கொத்தி. ஓகே, மரங்கொத்தின்றது பறவையில் என்ன பறவை? வளையல்ன்றது வளையமாக இருக்குது. அப்போ வளையல். ஸோ அப்போ 4, 1, 2, 3. 4, 1, 2, 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் பி. 9வது வினா பாருங்கள். பூதளம். ஸோ பூதளம்னாலே எடுத்துடலாம். பூதளம்னா உலகம். கும்பி, கும்பி, பண்டி, இது எல்லாமே எதை குறிக்கும்? பயிரை குறிக்கும். மாறினா மலை. ஸோ அப்போ 3ஐயும் பொறுத்துறது. ஆன்சர் சி. 10வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தேசிக விநாயகர் குறித்த தவறான தகவல் எது? ஸோ இவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 19ஆம் நூற்றாண்டில் இல்லை, இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தவறானதுன்னா ஆன்சர் ஏ தான். 11வது வினா பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இவ்வடிகளில் காணப்படும் அணி எது? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. இதில் என்ன வந்திருக்குன்னா தன்மையை நான் கொஞ்சம் சிறப்பித்து சொல்கிறதுனால தன்மை நவிழ்ச்சி அணி. 12வது வினா பாருங்க. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் விதமாக தாராபாரதி பாடிய பாடல் குறித்த கீழ்காண்டு கூற்றுகள் தவறானது எது? ஸோ காளிதாசர் பாடல்கள் காவிரி கரை வரை எதிர்க்கின்றன. கரெக்ட் தான். கம்பரனுடைய கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. அதுவும் கரெக்ட் தான். கங்கை எங்கே இருக்கும்? சவுத்தில் இருக்கும். அங்கே அது கங்கை வரைக்கும் போதான். அங்கே காளிதாசர் வடமொழி புலவர். அவர் இயற்றிய பாடல்கள் காவிரி கரை வரைக்கும் வருது. அதுவும் கரெக்ட் தான். அடுத்து குமரிமினை ஆகிய கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீர் வரைக்கும் மலர்கள் மாலையாக தொடுக்கின்றன. கரெக்டுதான். தெற்கே தோன்றும் நதிகள் வடக்கு எல்லை வரை பாய்கின்றன அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் தவறு. ஓகேவா? கிழக்கே தோன்றும் நதிகள் மேற்கு நோக்கி பாய்கின்றன, அல்லது மேற்கே நோக்கும் ஆறுகள் அல்லது இது நதிகள் கிழக்கு நோக்கி பாய்கின்றன. ஸோ அப்போ ஆன்சர் டி.
13வது வினா பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. பாரதி பெயர் சொல் கரெக்டு. விளையாடு வினாச்சொல் கரெக்டு. இடைச்சொல் கரெக்டு. உரிச்சொல் ஐ கிடையாது, ஐன்றது வேற்றுமை உறுப்பு. ஸோ உரிச்சொல் என்னென்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 14வது வினா பாருங்க, காவியாவுக்கு நடனமாடுதல் பிடிக்கும். இது எவ்வகை பெயர் சொல் அமைந்துள்ளது? காவியாவுக்கு நடனமாடுதல் பிடிக்குமா? சரி, ஓகே. இதில் வந்து எந்த வகை பெயர் இருக்கு? தொழிற்பெயர் இருக்கு. ஏன்னா நடனம் ஆடுதல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அல்லுன்றது என்னது? தொழிற்பெயர். 15வது வினா பாருங்க, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இக்கூற்றை கூறியவர் யார்? வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இப்போ இந்த தேர்வு பார்த்துக்கு இருக்குது அக்டோபர் 6. அக்டோபர் 5 இவர் பிறந்தார். இவர் பிறந்த நாளை வந்து தனிப்பெருங்கருணை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் ராமலிங்க அடிகளார். வள்ளலாருடைய இயற்பெயர் தான் ராமலிங்க அடிகளார். ஸோ அப்போ ஏ மற்றும் பி என்பது கரெக்டான விடை. 16வது வினா பாருங்க, கூற்று 1 கூற்று 2. காளையார்கோவில் நடந்த போரில் வேலுநாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தண்டவராயரும் பெண்கள் படைப்பிரிவிற்கு உடையாளும் தலைமையேற்றனர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, காளையார்கோவிலில் நடந்த போரில் வேலுநாச்சியார் கலந்து கொள்ளலை, அவருடைய கணவர் தான் கலந்து கொண்டார். கூற்று 2, தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயர் ஆயுத கிடங்கை எரித்து உயர் தியாகம் செய்த குயிலியின் வீரத்திற்கு தலைவணங்க நடுகள் நடப்பட்டது. கிடையாது, நடுகள் யாருக்காக? உடையாளுக்காக நடப்பட்டது. ஸோ அப்போ குயிலிக்காக நடப்படலை. ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு தான். ஸோ அப்போ எது சரியானன்னு கேட்டால் மேற்கண்ட எதுவும் இல்லை. 17வது வினா பாருங்க, சிவகங்கை மீட்க வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு 5000 குதிரைப்படைகளை மைசூரிலிருந்து அனுப்பியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹைதர் அலி அவர்கள். 18வது வினா பாருங்க, ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் கோமுகி போகையில் தோன்றும் நாள் எது? ஆபுத்திரன் கையில் இருக்கக்கூடிய அமுத சுரபி அது வந்து எங்கே தோன்றுறது? கோமுகி பொய்கையில் வந்து தோன்றும் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி திங்கள், அதாவது வைகாசி மாதம் முழு நிலவு அன்று. 19வது வினா பாருங்க, புகலிடம் என்ற சொல்லுக்குரிய ஆங்கில வார்த்தையை தேர்க. புகலிடம் அப்படின்னோம்னா எதை சொல்லும்? சாங்சுரி. அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சாங்சுரினா சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். 20வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நூலாசிரியர் சுப்புரத்தினம், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன், புவியரசு. இங்கிட்டு புதிய விடியல்கள், தீர்க்கதரசி, வீரகாவியம், பொது உடைமை அப்படின்றது இருக்கு. ஸோ சிம்பிளாக பொறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நூலாசிரியர் அப்படின்னு இருக்கு, வீரகாவியத்துக்கு வருது. சுப்பரத்தினம் யாரு? பொது உடைமைவாதி. யார்? நம்ம பாரதிதாசன் சொல்றாங்க. ராதாகிருஷ்ணன் அவர் தான் தாராபாரதி. அவர் என்னது? புதிய விடல்கள் 1. புவியரசு தீர்க்கதரிசி 3 4 1 2 3 4 1 2 ஆன்சர் டி. 21வது வினா பாருங்க, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு? நம்ம மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 22வது வினா பாருங்க, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடல் இக்குறட்பா பயின்று வரும் அணி அதிகாரம் என்ன? ஸோ இது எது வருது? இன்னா செய்தாரே ஒருத்தல், அதாவது பிறர் செய்த பொறுத்து கொள்ளுங்க, அவர் என்ன செஞ்சிருந்தாலும் அவருக்கு நல்லதே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்னது? இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தில் வருது. 23வது வினா பாருங்க, குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? நம்மளுடைய கைலாஷ் சத்யார்த்தி. 24வது வினா பாருங்க, பிரித்தெழுதுக நானிலம். ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிரித்தெழுதுக விதியின்படி என்ன பண்ணணும்? எண்ணு பெயர்களை தனியாக பிரித்தெழுதணும். இப்போ மூவேந்தர்னா 3 கூட்டல் வேந்தர், அந்த மாதிரி பிரிச்சிடணும். அப்போ நானிலம்னா என்னது? 4 கூட்டல் நிலம். ஸோ அப்போ எங்கே இருக்குது? 4 கூட்டல் நிலம். 25வது வினா பாருங்க, மரம் பொருள் தருக. மரம்னா வீரம் அப்படின்றது அர்த்தம். சமர்னா போர்னு அர்த்தம், சிம்பிள். வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். கடலுக்கு நிறைய இருக்கு வார்த்தைகள். 26வது வினா பாருங்க, கவிஞாயிறுவின் இயற்பெயர் யாது? கவிஞாயிறுவின் இயற்பெயர் யாரு? கவிஞாயிறு ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராபாரதி. ஓகேவா? இவர் தாராபாரதி. ஞாயிறுனா என்னது? சூரியனா. இவருடைய நூல்கள் எல்லாமே சூரியன் சார்ந்திருக்கும். இப்போ பாருங்களேன், இது எங்கள் கிழக்கு, கிழக்கு வந்துருச்சா? கிழக்குல தான் சூரியன் இருக்கும். விரல் நுனி வெளிச்சங்கள் சூரியன்ல இருந்து வரும். புதிய விடியல்கள் சூரியன்ல விதிக்கும். ஸோ இந்த மாதிரி புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ ராதாகிருஷ்ணன் தான் அவருடைய இயற்பெயர். 27வது வினா பாருங்க, பொருத்தமற்ற பெயர் சொல் இணையை கண்டறி. ஃபர்ஸ்ட் என்னது? பொருட்பெயர். பொருட்பெயர்ன்றது செடி. அடுத்து சினைப்பெயர் மயிலா? கிடையாது. சினைனா உறுப்பு, கரெக்டா? அப்போ உறுப்புன்றது மயிலுக்கு கிடையாது. அப்போ இது தப்பு. பண்பு பெயர் நாற்காலின்னு இருக்கு. ஸோ பண்பு பெயர் நாற்காலியா? கிடையாது. 4 கால் இருக்குது. அப்போ இது பண்புன்றது கிடையாது. ஸோ அப்போ இதுவும் பொருத்தமற்றது. தொழிற்பெயர் படித்தல். எஸ், அல்விகுதி வந்திருக்கு. அதே மாதிரி இதை வச்ச தொழிற்பெயர்னு அடிச்சுக்கலாம். படித்தல் அப்படின்ற படிக்கக்கூடிய தொழிலை குறிக்குது. ஸோ அப்போ இதில் எது பொருத்தமற்ற இணை? 2 3 தான். 28வது வினா பாருங்க, தாவர இலைப்பெயர்களுள் பொருந்தாத இணை எது? தாவர இலைப்பெயர்களுள் பொருந்தாத இணை. ஸோ நாணல், தோகை, கமுகனா பாக்கு. ஸோ பாக்கு, கூந்தல், தாளை, மடல். அப்போ ஆள் தான், கீரை கிடையாது. ஓகேவா? ஸோ கீரைக்கு என்னன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆள்ன்றது எதுக்கு வருன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. 29வது வினா பாருங்க, வேளாண்மை மற்றும் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது?
வேளாண்மை மற்றும் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகையிலையும் நற்றிணையிலையும். 30வது வினா பாருங்க. கவிஞர் தாராபாரதியின் கவிதையில் கலைக்கூடமாக காட்சி தருவது எது? கவிஞர் தாராபாரதியின் கவிதையில் கடைக்கூடமாக காட்சி தருவது அவருடைய சிற்பக்கூடம். அடுத்து 31வது வினா பாருங்க. தவறான செய்திகளை தேர்க. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் மகள் குயிலி. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள் குயிலியா? கிடையாது. யாரு? வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதர். ஸோ கரெக்ட் தான். வேலுநாச்சியார் முறையான போர் பயிற்சி பெறாதவரா? பெற்றவர். ஓகேவா? அவருக்கு வில் பயிற்சி, குதிரை ஏற்றம்லாம் நல்லா தெரிஞ்சது. ஸோ இப்போ எதுவும் தப்பு. முத்துவடுகநாதர் சிவகங்கையின் மன்னர். ஸோ அதுவும் கரெக்ட் தான். அப்போ என்னென்ன கரெக்டு? 2, 4 கரெக்டு. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான செய்தி. அப்போ 1, 3 தவறு. 32வது வினா பாருங்க. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவதாய் கூறும் கவிஞர் யார்? அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக விளங்கும். யார் சொல்லியிருப்பா? நம்ம தாராபாரதி சொல்லியிருப்பார். 33வது வினா பாருங்க. 1937 காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாட்டிற்கு வரப்புரை ஆற்றியவர் யார்? வரப்புரை ஆற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உவேசா அவர்கள். 34வது வினா பாருங்க. தமிழ் கையேடு. ஓகே, தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஹேண்ட்புக் டக்குன்னு தமிழ் ஹேண்ட்புக்னு கூட கொடுத்துடலாம், இங்கிலீஷில் தமிழில் சொல்லாமல். ஸோ தமிழ் ஹேண்ட்புக் யார் வச்சிருப்பா? ஜிபோ. 35வது வினா பாருங்க. எவருடைய நூல் தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? எவருடைய நூல் தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? யாருடைய நூல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிபோ அவர்களுடைய நூல். 36வது வினா பாருங்க. அண்ணல் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? அவர் எங்கே வந்திருப்பார்? சவுத் இந்தியா வந்திருப்பார். ஸோ சவுத் இந்தியாவில் மிக முக்கியமாக மதுரை வந்திருப்பார். ஸோ மதுரையை ஒரு சில நிகழ்வுகளை கண்டதுனால என்ன பண்ணியிருப்பார்? தன்னுடைய உடையை மாற்றிட்டு கதர் அணியை ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, கதரில் மிக முக்கியமாக சில விஷயங்கள் மட்டும் மேற்சட்டை அணியிடுவதை தடுத்துட்டார். ஓகே, அது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை. 37வது வினா பாருங்க. வேலுநாச்சியார் புலமை பெறாத மொழி எது? வேலுநாச்சியார் ஆங்கிலம் தெரியும், உருது தெரியும். உருதுனால தானே என்ன பண்ணார்? ஹைதர் அலிகிட்ட பேசினார். ஃப்ரெஞ்சு தெரியும், ஆங்கிலர்கள் எதிர்த்தனால ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ எதுக்கு தெரியாதுன்னா ஜெர்மன் தெரியாது. 38வது வினா பாருங்க. வேலுநாச்சியாரின் போர் பயிற்சிக்குள் அடங்காத ஒன்று எது? வேலுநாச்சியாருக்கு சிலம்பம்ன்றது தெரியும், குதிரையேற்றம் தெரியும், வால்போர் தெரியும், மற்போர் பற்றி தெரியாது. அப்போ அடங்காத ஒன்று. ஆன்சர் பி. 39வது வினா பாருங்க. காளையார்கோவில் போரை எதிர்நோக்கி வேலுநாச்சியார் தங்கியிருந்த கோட்டை எது? காளையார்கோவில் போரை எதிர்நோக்கி வேலுநாச்சியார் தங்கியிருந்த கோட்டை எது? திண்டுக்கல் கோட்டையில் இங்கிட்டு இருந்தார். 40வது வினா பாருங்க. ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டு வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எது? எப்போ மீட்டாரு? 1780 மீட்டாரு. 1772 கோட்டை பறிப்பு இருக்கும், அது 8 வருஷம் கழிச்சு மீட்டாரு. 41வது வினா பாருங்க. சரியான பொருள் வரிசை அறிக. கண்ணு, எழுது, உம்மு, மா. ஃபர்ஸ்ட் கண்ணு அப்படின்றது என்ன இருக்கு? கண்ணை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பெயர்ல இருக்கு, ரைட்டா? கண்ணுனா பெயர், எழுதுனா வினையில இருக்கு. அடுத்து உம்முனா இடைச்சொல், ரைட்டா? இடையிலே வரும். இப்போ அம்மாவும் அப்பாவும், அப்போ வரும். மானா உரிச்சொல். ஓகேவா? அப்போ ஆன்சர் சி. 42வது வினா பாருங்க. அகரவரிசையை தேர்க. பாரதம், பிழை, பிலம், பீலி, ஊஞ்சல், உடல் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ ஒரே ஒரு உயிரெழுத்து உடல் வந்திருக்கு, மற்ற எல்லாமே பகர வரிசையில் வந்திருக்கு. அப்போ உடல் எங்கே இருக்குது? சியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயும் இல்லை. அவ்வளோதான், சிம்பிள். இப்படி எடுத்துடலாம். சி என்பது கரெக்டான விடை. 43வது வினா பாருங்க. 2 அடிகளில் பாடப்பெறும் பாடல் வகை என்ன? 2 அடிகளில் பாடக்கூடிய ஒரு பாடல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி. ஓகேவா? கன்னி என்பது 2 அடிகளில் பாடக்கூடிய பாவகை. 44வது வினா பாருங்க. இன்புற்று இருக்க பெருத்து எழுதுக. அப்போ இன்புற்று கூற்றல் இருக்க. கரெக்டாக எப்படி வரணும்? இன்புற்று கூற்றல் இருக்க அப்படின்னு வரணும். பட் இது ஆப்ஷனில் இல்லை. அப்போ என்ன இருக்கணும்? இருக்கவை பிரிக்க முடியாது, அப்போ இன்புற்றுவை பிரிக்கணும். இன்புற்றுவை எப்படி பிரிக்கலாம்? இன்பு கூட்டல் உற்றுன்னு பிரிக்கலாம், ரைட்டா? அப்போ ஆன்சர் ஏ. 45வது வினா பாருங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். எவரின் கவிதைகள் அடிகள் இவை? அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். யாருடைய அடிகள் அப்படின்றது கேட்குறாங்க. இது யாருடைய கவிதை அடிகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்திரையனாரனுடைய அடிகள். 46வது வினா பாருங்க. ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே, இது எவ்வகை தொடர்? ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே, இது என்ன வகை தொடர் அப்படின்றது கேட்குறாங்க. என்ன வகை தொடர்? வியப்பு தொடர். 47வது வினா பாருங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை எந்த தீவிற்கு அழைத்து சென்றது? மணிமேகலா தெய்வம் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு அழைத்து சென்றது. 48வது வினா பாருங்க. ஆதல், ஈகை, ஒருத்தல், ஓம்புதல் சொற்களின் இலக்கணம் அறிக. அடுத்து 49வது வினா பாருங்க. வரியாருக்கு ஒன்று ஈவதே டேஷ் குரலடியின் கோடிட்ட இடத்தை நிறைவு செய்க. வரியாருக்கு
ஒன்று ஈவதே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகை. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது பேர் தான் ஈகை அப்படின்றது அர்த்தம். அடுத்து 50வது வினா பாருங்க. எங்கான்றும் பிரித்தறிக என்ன கொடுத்துருக்காங்க, எங்கான்றும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிரித்து எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ கூற்றல் ஞான்றும் அப்படின்றத பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏ கூற்றல் ஞான்றும். 51வது வினா பாருங்க. காட்டும் கருணை உடையவதே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். அதாவது காட்டும் கருணை உடையதே கண்ணிய வாழ்வை உடையராம் என்றும் இப்பாடல் வடியின் தொடை நயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு. ஸோ இங்கேயும் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு, இங்கேயும் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்போ இது ஒரு மோனை அப்படின்றது நமக்கு தெரியும். மோனையில் என்ன இருக்குது, அடிமோனை இருக்குது. ஸோ அடிமோனை கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. 52வது வினா பாருங்க. கவிமணி தேசிக விநாயகரின் ஆசிய ஜோதி காவியத்தின் கதை தலைவன் யார்? கவிமணி தேசிக விநாயகரின் ஆசிய ஜோதி அப்படின்ற காவியத்தின் கதை தலைவன் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. யார்? நம்மளுடைய புத்தர். ஓகே, புத்தர் வருவார், அஜாத சத்ரு வருவாங்க. ஸோ அஜாத சத்ரு அரண்மனைக்கு ஆடு எடுத்துகிட்டு போகும்போது புத்தர் போயிட்டு அறிவுரை கொள்வார். இதுதான் வந்து அந்த கதையில் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. 53வது வினா பாருங்க. ஆசிய ஜோதி எந்த ஆங்கில நூலின் தழுவல் மற்றும் மொழிபெயர்ப்பு? ஆசிய ஜோதி எந்த ஆங்கில நூலின் தழுவல் மற்றும் மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லைட் ஆஃப் ஆசியா. 54வது வினா பாருங்க. தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இப்பாடலடிகள் இடம்பெற்ற இலக்கியம் எது? 54ல் தனக்கென முயலா நோன்றான் தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே எதில் இருக்குது அப்படின்னோம்னா புறநானூரில் இருக்குது. 55வது வினா பாருங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இவ்வடியின் முதல் ஈற்று சீர்களில் காணப்படும் தொடை நயங்கள் என்ன? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ என்ன இருக்கு, வா இருக்கு. அப்போ வாடிய பயிரை, வா இருக்கான்னு பாருங்க, இங்கே இருக்கு. அப்போ இது ஒரு மோனைன்னு எடுத்துக்கலாம். அடுத்து டீ இருக்கு, டீயும் இருக்கு. அப்போ எதுகைன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன இருக்கு, மோனை மற்றும் எதுகை. 56வது வினா பாருங்க. வடலூரில் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கினார். இது எவ்வகை தொடர்? சத்திய தர்மசாலையை தொடங்குறார் யாரு? வள்ளலார். அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு, இது ஒரு செய்தி தொடர் தான், வேற எதுவுமே அதில் ஒன்றும் வெளிப்படலை. 57வது வினா பாருங்க. அன்னை தெரசா பற்றிய சரியான கூற்றை தேர்க. இவர் ஒரு அயலக சகோதரி. எஸ், இவங்க ஒரு அயலக சகோதரின்றாங்க. ஸோ கரெக்டு தான். இவர் இந்திய குடிமை பெறாதவர், இந்திய குடிமை பெற்றவர். அதனால தான் ஃபர்ஸ்ட் உமன் ஹூ காட் த நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அன்னை தெரசாவை நம்ம சொல்கிறோம். அடுத்து அவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். கரெக்டு. மக்கள் பணியை இறை பணியை என வாழ்ந்தவர். அதுவும் கரெக்டு. ஸோ அப்போ சரியான கூற்று 1, 3, 4 என்பது சரியான கூற்று. 58வது வினா பாருங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற மனிதாபிமானி எவர்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற மனிதாபிமானி எவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? நம்மளுடைய அன்னை தெரசா அவர்கள். 59வது வினா பாருங்க. எதிரொலிக்க என்னன்னு சொல்லை சேர்த்து எழுதுக. ஸோ இங்கே உடல் இருக்கு, என்னது? மெய் எழுத்து இரு, இங்கே உயிர் எழுத்து ஓ. அப்போ இரு ஓவும் சேர்ந்து ரோவா வந்துடும். அப்போ என்ன வந்துடும், இங்கே இருக்காது, இரு வராது. அப்போ எதிரொலிக்கன்னு வந்துடும். 60வது வினா பாருங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இப்பாடலில் பயிலும் அணி என்ன? ஸோ ஓகே, சூப்பராக சொல்லியிருக்காங்களா. என்ன சொல்லுதான், குளிர் நீரில் குளிச்சா கூதல் அடிக்குதான். ஸோ கரெக்டாக. அடுத்து வெளிர் நீரில் குடிச்சா கருக்குதான், மேலே கருக்குதான். அப்போ ஒரு விஷயம் அது நார்மல் தான். குளிர் நீரில் குடிச்சா கூதல் அடிக்கும், வெந்நீரில் குடிச்சா சுடும், அதை கருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கங்கையை பாடி அழைக்கிறாங்களாம். இப்போ இதெல்லாம் என்ன இருக்குது, ஒரு சின்ன விஷயத்த அதை உயர்வுபடுத்தி சொல்கிறாங்க. அப்போ இது என்ன அணி? உயர்வு நவிழ்ச்சி அணி. 61வது வினா பாருங்க. அகரவரிசை சொற்றொடரை தெரிக. இரக்கம் ஊக்கம் எது அவ்வை ஓசை. ஸோ எல்லாமே உயிரெழுத்துக்களாக இருக்குது. அப்போ உயிரெழுத்து ஆர்டர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஆ ஆ ஈன்றது வரணும். அப்போ ஃபஸ்ட்டு இரக்கம், இரக்கம் இதுவும் இல்லை. அடுத்து இரக்கம் கற்கிறோம், ஊக்கம் கரெக்டு, ஏது ஓ கரெக்டு, அவ்வை கரெக்டு, ஓசை கரெக்டு. ஸோ ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஏ அல்லது பி, ரெண்டுமே ஆன்சர். 62வது நான் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சந்திப்பிழையற்ற தொடர் எது? சந்திப்பிழையற்ற தொடர் எது? கதவை ஓகேவா இத்து வரணும், திறந்ததும் பள்ளிக்கூடம் இக்கு வரணும், காகித தோரணங்களால் வரணும், அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கரெக்டு. அப்போ கதவை திறந்ததும் பள்ளிக்கூடம் காகித தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏவே கரெக்டான சென்டென்ஸ் தான். 63வது வினா பாருங்க. கூற்று 1 கூற்று 2. வேல்நாச்சியருடைய காலம் 1730 to 1796. கரெக்ட். 1780 கோட்டையை கைப்பற்றுவார், 1796 வரைக்கும் இருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டு. ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட ஒரு வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். கரெக்ட், அதுவும் கரெக்டு. ஸோ அப்போ 1 சரி 2 சரி. 64வது வினா பாருங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்?
ஸோ இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். சிம்பிள். 65வது வினா பாருங்க. கூற்று 1, கூற்று 2 கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்பது பயன்படுத்தணுமா? கிடையாது. என்ன பயன்படுத்தணும்? அஃது அப்படின்றத பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது பயன்படுத்தணும். அது கிடையாது. உயிர்மை எழுத்துல வரும்போது அதுன்றது பயன்படுத்தணும். ஸோ அது கரெக்டா? அப்போ இது கரெக்ட் தான். ஓகே, உயிர்மை எழுத்துல உயிர்மெய் வந்தால் தான் அது வந்து அதுன்னு பயன்படுத்தணும். உயிர் எழுத்துல அஃதுன்னு பயன்படுத்தணும். ஸோ அப்போ 2 மட்டும் தவறு. எங்கே இருக்குது பாருங்க. கூற்று 2 மட்டும் சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. 66வது வினா பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ அதே தான் ஒரு கான்செப்ட். இங்கே இந்த மாதிரி உயிரெழுத்தில் தொடங்குறதுல அஃது பயன்படுத்துகிற மாதிரி வேற என்ன பயன்படுத்தணும்? ஓர் பயன்படுத்தணும். அப்போ ஒரு கரெக்டு, ஒரு கடல் கரெக்டு, ஒரு நகர் கரெக்டு, ஒரு ஏரின்னு வராது. என்ன வரணும்? ஓர் ஏரின்னு வரணும். ஏன்னா உயிரெழுத்து ஏரின்றது. அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று. ஆன்சர் வந்து சி. 67வது வினா பாருங்க. தொண்டு இடம் பொருளுக்குரிய சொல் என்ன? தொண்டு அப்படின்றதுல அர்த்தம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. தொண்டுனா ஏவல் அப்படின்றது அர்த்தம். தொண்டுனா ஏவல். 68வது வினா பாருங்க. தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? தாயுமானவர் விஜய ரகுநாத சொக்கநாத நாயக்கரிடம் ஒரு கருவூலக அமைச்சராகவும் தலைமை கணக்கராகவும் பணிபுரிந்தார். 69வது வினா பாருங்க. இந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கர் யாருன்னா நம்ம ராணி மங்கம்மாள் அவர்களுடைய பேரன். ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. 69வது வினால சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். ஓகே, சோம்பலாக இருக்குது அப்படின்னோம்னா அதனுடைய ஆப்போசிட் என்னது? சுறுசுறுப்பாக இருக்குன்னு அர்த்தம். 70வது வினா பாருங்க. தம்முயிர் என்பதனை சேர்த்ததில் கிடைக்கும் சொல் என்ன? இது ஒரு விதி இருக்குது புணர்ச்சி விதியில். அதாவது ஒரு தனிக்குறில் வந்துச்சு. தனிக்குறில் என்னது? தா. அப்போ தனிக்குறிலை அடுத்து ஒற்று வரின், ஒற்றுன்றது இம்மு வந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் வந்துச்சு அப்படின்னோம்னா ஊன்றது உயிர் தானே. ஸோ அப்போ வந்துச்சுன்னா இந்த ஒற்றானது இரட்டும். ஓகே, அப்போ அங்கே ஆல்ரெடி தம் இருக்குது, ஒற்று வந்திருக்கு. அப்போ இந்த ஒற்று இரட்டிடும். அப்போ என்ன வரணும்? தம் கூட்டல் இம் கூட்டல் உயிர்னு வரணும். கரெக்டா? அப்போ இம்மும் ஊவும் சேர்ந்தானா மாறிடும், மூவா மாறிடும். அப்போ ஆல்ரெடி இம் இருக்கும், தாய் இருக்கும். அப்போ இங்கே இருன்னு இருக்கும். அப்போ என்ன வரணும்? தம் உயிர்னு வரும். ஆன்சர் வந்து சி. 71வது என்ன பாருங்க. கலில் ஜிப்ரான் பற்றிய சரியான ஒரு கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கரெக்டா? எஸ், இவர் லெபனான் நாட்டை சேர்ந்த பெய்ரூட் நகரை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், ஓவியர், கட்டுரை ஆசிரியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். கரெக்டா? எஸ், இவர் ஒரு கவிஞர், ஓவியர், அதே மாதிரி ஆசிரியர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர் என பன்முக ஆற்றலை கொண்டவர். இவர் மொழிபெயர்த்த நூல் தீர்க்கதரசி. இல்லை, இது ஒரு மொழிபெயர்த்த நூல் கிடையாது, தீர்க்கதரசி. ஸோ அப்போ தீர்க்கதரசி புவியரசு தான் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அப்போ 1, 2 தான் சரி. அப்போ 3ன்றது தவறு. 72வது வினா பாருங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் யார் சொன்னா? நம்மளுடைய பாரதியார் வந்து வீர தினமாக சொல்லியிருப்பாரு. எளிமையினால் ஒருவன் படிப்பில்லை எனில் இவ்வளோ அனைவரும் நானிடமும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. 73வது வினா பாருங்க. மெர்சி தமிழ் சொல்லை தருக. என்ன கொடுத்துருக்காங்க? மெர்சி. ஸோ மெர்சினா கருணைன்றது அர்த்தம். 74வது வினா பாருங்க. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கோமுகி, இல்லை கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். கரெக்டா? எஸ், கரெக்ட் தான். கோனா பசு, முகினா முகம். ரைட். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் மணிப்பல்லவத்தீவில் உள்ள பொய்கை கோமுகி, பொய்கை வந்து கோமுகி என்ற பெயர் பெற்றது. கரெக்ட் தான். ஸோ பசுவின் முகம் போல இருக்கனால மணிப்பல்லவத்தீவில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு என்ன வச்சாங்க? கோமுகின்னு பேர் வச்சாங்க. அப்போ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. காரணமானது கூற்றம் சரியாக விளக்குது. ஏதான் கரெக்டான படி. 75வது வினா பாருங்க. மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள்? மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள்? பூம்புகாரை சேர்ந்தவள். அதாவது காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவள். 76வது வினா பாருங்க. சரியான தொடரை தேர்க. குறையாமல் அல்ல உணவு அல்ல வழங்கும் அமிர்த சுரபின்னு இருக்கு. ஸோ அப்போ என்னது? அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி என்பது கரெக்டான விடை. 77வது வினா பாருங்க. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஸோ பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 78வது வினா பாருங்க. மண், காற்று எவ்வகை பெயர் சொல்? மண், காற்று இதெல்லாம் எவ்வகை சொல்? இடுகுறி பெயர். எதுக்கு பேர் வச்சாங்கன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய பெயர். 79வது வினா பாருங்க. ஆ முத்திரையனார் எந்த நாட்டு கவிஞர்? ஆ முத்திரையனார் எந்த நாட்டு கவிஞர்? அவர் வந்து மலேசிய நாட்டு கவிஞர். 80வது வினா பாருங்க. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது எது? பெயர் சொல் வினைச்சொல்லையும் அதாவது ரெண்டையும் தன்மையை வந்து மிகுதிப்படுத்துவது எதுனா உரிச்சொல் தான் மிகுதிப்படுத்தும். அடுத்து 81வது வினா பாருங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் என்ன? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். அடுத்து 82வது வினா பாருங்க. எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம், ஓகே, SSNC அப்படின்னு சொல்லுவாங்க இதை. சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி யாரால் தொடங்கப்பட்டது? வஉசியால். அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க.
எந்த ஆண்டு? அக்டோபர் 16, 1906 வந்து தொடங்கப்பட்டது. நான் வச்சுக்கோங்க. அடுத்து 83வது வினா பாருங்க. தண்ணீர் ஓகே என்ன கொடுத்துருவாங்க? தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஓகே, ஒரு பழமொழி இது. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பு அணைக்கும். 84வது வினா பாருங்க. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்று கூறியவர் யார்? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என சொன்னவர் கலீல் ஜிப்ரான். 85வது வினா பாருங்க. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது, உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது என்ற அடியில் சுயம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? சுயம் என்றால் தனித்தன்மை அப்படின்றது அர்த்தம். சுயம்புன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ணிட்டு வரக்கூடியவங்க தான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. 86வது வினா பாருங்க. எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் என வள்ளுவர் கூறுகிறார். எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் என கூறுகிறார். என்னது? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். பொறாமை இல்லாம, பேராசை இல்லாம, சினம் இல்லாம, கடுஞ்சொல் இல்லாம வாழணும். 87வது வினா பாருங்க. அடிகோடிட்ட சொல் எவ்வகை பெயர் சொல் என்பதை கண்டறிக. அடிகோடிட்ட சொல் எவ்வகை பெயர் சொல் அப்படின்றத கண்டறிக அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்மேட்சாக மாதிரி இருக்கு. மேலே வந்து ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கணும். ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து வரல. ஸோ இந்த கொஸ்டினை விட்டுருங்க. 87 மாதிரி 88வது வினாவும் விட்டுருங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணி நம்ம கொடுப்போம். 89வது வினா பாருங்க. இருபொருள் தருக. மறை, மறைத்தல். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? மறை, மறைத்தல். இன்னொரு மறைனா என்னது? வேதம். ஓகே, திருமறை அப்படின்னு சொல்லுவோமா? தமிழின் திருமறை என்னது? திருக்குறள். அப்போ வேதம்னு அர்த்தம். 90வது வினா பாருங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மேற்காணும் திருக்குறளில் வள்ளுவர் சிறந்த அறம் என குறிப்பிடுறாரு. சிறந்த அறம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? சிறந்த அறம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? குற்றம் இல்லாமல் இருக்கிறத. என்ன சொல்றாரு? குற்றம் இல்லாமல் இருக்கிறத. 91வது வினா பாருங்க. வரியருக்கு ஒன்று, வரியருக்கு ஒன்று ஈவதே. ஓகே, வரியருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஓகே, மிக முக்கியமான அருமையான ஒரு குறள். ஸோ ஆன்சர் சி. 92வது வினா பாருங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்றது எதில் சொல்லுதுன்னா கொல்லாமையில் சொல்லுது. 93வது வினா பாருங்க. மலை கூட்டல் எல்லாம் சேர்த்தறிக. ஸோ மலை கூட்டல் எல்லாம். ஸோ அப்போ என்ன வரணும்? மலையெல்லாம்னு வரணும். ஏன் இங்கே ஈ, அதனுடைய இணை எழுத்து ஈ, அதனுடைய இணை எழுத்து ஐ ஆகியவை வந்தால் உடம்பெடு மெய்ப்புணர்ச்சியில் யகாரம் போட்டுக்கணும். அப்போ எப்படி வரணும்? மலைன்னு ஆல்ரெடி இருக்குது, ஈ சேர்த்துக்கணும். ஈயும் ஏவும் சேர்ந்த என்னவா மாறும்? ஏவா மாறும். அப்போ மலையலாம் அப்படின்றதான் ஆன்சராக வரும். 94வது வினா பாருங்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரை எவ்வகையான வாழ்வு வாழ்பவர் என கவிமணி கூறுகிறார். எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர் எவ்வகை வாழ்க்கை வாழ்கிறார்? நேர்மையான வாழ்வை வாழ்கிறார். 95வது வினா பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு பேருந்து நிற்கும். ஸோ அப்போ என்ன கேட்கணும்? இங்கு பேருந்து நிற்குமான்னு கேட்கணும். 96வது வினா பாருங்க. ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? துரோகம் பண்ணியிருக்கணும். 97வது வினா பாருங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும். பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. அப்போ எறும்பு ஊற ஊற அவ்வளோ பெரிய கல்லே தேயுமா? அப்போ என்ன சொல்கிறாங்க? நம்மளுடைய முயற்சி என்பது அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்றது அர்த்தம். 98வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை தேர்க. நன்றும் தீதும் பிறர் தர வாரான் இருக்கு. அப்போ என்னது? தீதும் நன்றும் பிறர் தரர் வாரா என்பது கரெக்டான விடை. 99வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ இது வந்து நம்பர் தான். ஓகேவா? நம்பரை வச்சு ஈஸியாக பொறுத்துடலாம். ஃபஸ்ட்டு 8 அப்படின்றது என்னது? 8னா ஆ. ஓகேவா? 7னா ஏ. அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? 4ல் இருக்குது. 4 2 இடத்துல வருதா? சரி, ரைட். அப்போ ரெண்டாவது பாருங்கள். 4னா என்னது? 4னா சா. அடுத்து 3 அப்படின்றது என்னது? 3ன்றது காவை வந்து குறிக்கும். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள்? சாவும் காவும் இந்த இருக்குது. அப்போ 3. அப்போ 4 3 எங்கே இருக்குது? ஆப்ஷனில் இந்த இருக்குது. ஆன்சர் சி. 100வது மற்றும் கடைசி வினான்றது பாருங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் பற்றிய ஒரு வினான்றது இருக்குது. எஸ் ராமகிருஷ்ணன் குறித்த சரியான தகவலை தேர்ந்தெடுத்து எழுதுக. இவர் தற்கால எழுத்தாளர்கள் ஒருவர். கரெக்டு. இவர் சிறுகதைகளை மட்டுமே படைப்பவர் கிடையாது. சிறுகதைகளை தாண்டி ஒரு சில விஷயங்கள் படைப்பார். குழந்தை இலக்கியங்களையும் எழுதுவார். பால புரஸ்கர் விருது கூட இவர் வாங்கியிருந்தார். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி ஆகியன இவர் படைப்புகளாகும். கரெக்டா? எஸ், இதெல்லாம் கரெக்ட் தான். கால்முளைத்த கதைகள், தாவரங்கள் உரையாடல் இவரது படைப்புகள் அல்ல. எஸ், அதுவுமே இவருடைய படைப்புகள் தான். ஸோ அப்போ இது அல்லன்றது தப்பு. அப்போ என்னென்னது? 1 3 தான் சரி. என்ன கேட்டிருக்காங்க? சரியான தகவல். அப்போ 1 3 தான் சரி. அவ்வளோதான். மொத்தம் 100 வினாக்கள் பார்த்துருக்கோம்.
100க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 2 கேள்விகள் டெலகிராமில் அப்டேட் பண்ணி நம்ம அதில் குவிஸாக கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஷெடியூல் பார்க்காதவங்க ஷெடியூல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 7th தமிழ் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டை ரொம்ப பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.